நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரை ஏக்கருக்கு வந்துட்டு ஹோஸ் இழுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது அரை ஏக்கருக்கு ஹோஸ் இழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரோல் வந்து தேவைப்படும். 500 மீட்டரில், அதாவது 2000 மீட்ரு ஹோஸ் வந்துட்டு தேவைப்படும். நம்ம வந்துட்டு கவை மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கவையில் வந்து இந்த ஹோஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நாளையும் வந்து ஒரு கடப்பாரியில் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு மாட்டி விட்டுருவோம். மாட்டிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே டேக்ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய டேக்ஆஃப் தான். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஆஃப் நேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளைன் ஹோஸில் எதனா ஒரு டேமேஜ் இருந்தது அப்படின்னா அந்த ஹோஸ் வந்துட்டு நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே போல் ஜாயினரில் டேமேஜ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 அடிக்கு ஒரு டேக்ஆஃப் தான் வந்துட்டு அவங்க பழைய டேக்ஆஃப் போட்டிருக்காங்க. அதனால் நம்மளும் வந்து இந்த ஹோஸ் இழுக்கும் போது ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 அடிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம அந்த ஹோஸை போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வயல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கப்போ பிரச்சனை இருக்காது. அது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு சைடு லென்த் அதிகமாகவும் ஒரு சைடு லென்த்து கம்மியாகவும் கிராஸாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்லைன் ஹோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் ஹோஸு, அதாவது 1.25 அடிக்கு ஒரு சிப் இருக்கும். அது இல்லாமல் இதோட டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் டெலிவரி. அதாவது அரசு மானியத்தில் வரக்கூடிய எல்லா ஹோஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லிட்டர் டெலிவரி தான் வரும். நம்ம வந்துட்டு கேஷ் அண்ட் கேரில் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் டெலிவரி ஹோஸும் இருக்கும். அது நமக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி 4 ஹோஸ் மாட்டி நம்ம இழுத்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து 2 ஹோஸும் ரைட் ஹேண்டில் வந்து 2 ஹோஸும் இருக்க மாதிரி வச்சு இழுத்தோம் அப்படின்னா தான் ஹோஸ் வந்துட்டு எந்த ஒரு சிக்கும் போடாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸை வந்து ஒரு இழுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ட்விஸ்ட் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அந்த பழைய ஹோஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஜாயினர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த புது ஹோஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஜாயினர் டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ஹோஸ் இழுக்கும் போது கவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ரோலாக செட் பண்ணி இழுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து பைப்பில் செட் பண்ணியிருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹோஸ் வந்து மாட்டியிருக்கோம். அதே போல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும்.